Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பணியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை பணியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நாம் அனைவருமே ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், மனிதர்களாகிய நாம் மாண்புள்ள நிலையை அடைய வேண்டுமென்றால் ஒரு சில அறச்செயல்களை நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பகிர்ந்து வாழ வேண்டும், பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். பிறருக்கு கொடுத்தும் பிறரோடு பகிர்ந்தும் வாழுகின்ற அறச்செயல்கள் எல்லாவற்றையுமே மனிதர்களாகிய நாம் அனைவருமே செய்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் மாண்புள்ளவர்களாக உயர்த்தப்படுவோம். அதே வேளையிலே புனித நிலையை அடைவதற்கான வழிமுறைகளும் இதுதான் என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆகவே இந்த தெய்வீகமான திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே எப்பொழுதுமே நல்ல செயல்களை மட்டுமே செய்வோம். அடுத்தவரோடு இணைந்து வாழுவோம். அடுத்தவர் வாழ, அடுத்தவர் வளர்ச்சியை பார்த்து நாமும் மகிழ்ச்சி அடைவோம். நம்முடைய தற்பெருமைக்காக அல்ல, மாறாக பிறரை ஊக்குவிக்க, பிறரை உற்சாகப்படுத்த என்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் பக்தியோடு செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார். நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகிய வல்லன்மை மிக்கவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. திருப்பாடல் 112. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். 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 அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர்.
சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மேலீர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். Alleluia, 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 இறைவசனங்கள் 1 முதல் 6, 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அழைப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது
உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அழைப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அழைப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, நாகரிகத்திலும் கலாச்சாரத்திலும் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நம் மத்தியிலே விளம்பர கலாச்சாரமும் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. விளம்பரத்தை நாடக்கூடியவர்களாக, விளம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக, ஏன் எதை செய்தாலும் உடனடியாக அதை செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து உடனடியாக அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர்களாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைய நாகரிக உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை. அது எதை செய்தாலும், ஏன் நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, அல்லது ஒரு சில நேரங்களிலே அக்கிரமங்கள் செய்தாலும் கூட அதை கூட விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் நம்மிடம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட விளம்பர கலாச்சாரத்தில் நம்மை நாம் அடையாளப்படுத்தி கொள்வதற்காக, நம்முடைய செயல்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி மட்டும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து, நாம் செய்யக்கூடிய செயல்கள் விளம்பரப்படுத்தப்படுவதற்காக செய்யப்படுகின்றனவா, அல்லது இறைவனோடும் மக்களோடும் இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக மட்டும் செய்யப்படுகின்றனவா என்று யோசிக்க நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். விளம்பர கலாச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, இன்னொரு கலாச்சாரமும் நம்மிடம் பரவி வருகிறது. என்ன என்றால் ஆதாயம் பார்க்கக்கூடிய கலாச்சாரம். நான் ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால், நான் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்கிறேன் என்றால், அந்த உதவியினால், அந்த நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால் எனக்கு என்ன ஆதாயம் வரும்? எனக்கு ஆதாயம் கிடைத்தால் நான் இந்த காரியத்தை செய்வேன், ஆதாயம் இல்லை என்றால் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த மனப்பான்மையும் நம்மிடம் பரவி வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விளம்பர கலாச்சாரமும் ஆதாயம் தேடும் கலாச்சாரமும் கிறிஸ்தவனுக்கு உரிய அழகு அல்ல என்பதனை உணர்ந்து கொண்டு, கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்தவள் என்றால் நாம் அனைவருமே நம்முடைய மாண்புமிக்க காரியங்களை மண்ணகத்திலே செய்யக்கூடியவர்களாக, அறச்செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு, கைமாறு கருதாமல் எல்லா விதமான அறச்செயல்களையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நான் செய்வேன் என்கின்ற மனப்பான்மையிலே நாம் எப்பொழுது வாழுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் மாண்புள்ள நிலையையும் புனித நிலையையும் அடைய முடியும் என்பதனை இன்றைய 2 வாசகங்களுமே கற்றுக் கொடுக்கின்றன. யூத சமூகத்திலே அன்புக்குரியவர்களே, மனிதன் மாண்புள்ளவனாக மாற வேண்டும் என்றால், மனிதன் புனித நிலையை அடைய வேண்டும் என்றால், அதற்கு 3 விதமான முக்கியமான காரியங்களை ஒவ்வொரு யூதனும் செய்து வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்றால் அன்புக்குரியவர்களே, தர்மம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் எந்த ஒரு யூதர் செய்கிறாரோ அவர்
உண்மையான மாண்பினை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்து கடவுளுக்கு பக்கத்திலே இருக்க முடியும் என்கின்ற நெறிமுறையை வளர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து இதே காரியங்களை எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாம் செய்ய வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய தர்மம், நாம் செய்யக்கூடிய ஜெபம், நாம் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு, இவை எல்லாமே நம்மை எப்படி பக்குவப்படுத்த போகிறது, நம்மை எந்த விதத்திலே அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழுவதற்கு உறுதுணையாக இருக்க போகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, முதலாவது பண்பு நலனாக தர்மம் செய்யக்கூடியது. தர்மம் எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது தோபித்து புத்தகம் அதிகாரம் 12 இறைவசனம் 8 நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், மனிதனாக இருக்கக்கூடிய நீ பொன்னை அதிகமாக சேர்த்து வைப்பதை விட தர்மம் செய்து வாழ்ந்தாய் என்றால் கடவுள் பக்கத்தில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே யூத மறையிலே யூத ராபிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பிறர் அறியாத வகையிலே நாம் ஒருவருக்கு தானம் செய்கிறோம் என்றால் நாம் மோசேயை விட சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்கின்ற நெறிமுறையை யூத ராபிகள் யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நீங்களும் தர்மம் செய்யுங்கள். யார் ஒருவர் கஷ்டப்படுகிறாரோ, யார் ஒருவர் கவலையோடு இருக்கிறாரோ, யார் ஒருவர் பசியோடு தாகத்தோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு நாம் தர்மம் செய்து அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக நாம் முயற்சிகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது, நாம் அடுத்தவருடைய வேதனைகளை தணிப்பதற்காக, அடுத்தவருடைய அழுகையை போக்குவதற்காக, அடுத்தவருக்கு நல்லது செய்வதற்காக நாம் ஒரு சில தியாகங்களை செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கு உரிய மக்களினமாக நாம் அனைவருமே வாழ முடியும் என்பதனை ஆண்டவரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நீதி தீர்வுக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் எதை மையப்படுத்தி நமக்கெல்லாம் தீர்ப்பு வழங்குவார் என்று மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறது என்றால், நான் பசியோடு இருந்தேன், எனக்கு நீ உண்ண உணவு கொடுத்தாயா? நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாயா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுத்த ஆடை கொடுத்தாயா? நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா? என்று படிப்படியாக ஆண்டவர் கேள்விகளை கேட்பது எதற்காக என்றால், மனிதர்களாகிய நாம் அனைவருமே, அதிலும் குறிப்பாக திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய வாழ்விலே விண்ணரசை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரை முகமுகமாக தரிசிப்பதற்கு, ஆண்டவரோடு இணைந்து இருப்பதற்கு, நாம் நம்முடைய மனித நிலையை புனித நிலையாக மாற்றுவதற்கு இந்த தர்மம் மிக மிக அவசியம் என்பதனை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆனால் நடைமுறையிலே நாமும் சரி, நமக்கு முன்பாக இருந்த யூதர்களும் சரி, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே வாழ்ந்த யூதர்களும் சரி, எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இந்த தர்மத்தை பார்த்தார்கள், அவர்கள் என்ன மனப்பான்மையோடு இந்த தர்மத்தை செய்தார்கள் என்று யோசிக்கின்ற பொழுது, அவர்கள் அனைவருமே தங்களது புகழை பெருக்கிக் கொள்வதற்காக, தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டு அதன் நிமித்தம் தங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்வதற்காக, அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும்தான் இந்த தர்மத்தை செய்யக்கூடிய நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவருடைய தற்பெருமையை பாடுவதற்காக, இவர் நான் இதை அவருக்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, என்னுடைய செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நான் தர்மம் செய்கிறேன் என்றால் அந்த தர்மம் உண்மையான தர்மமாக இருக்க முடியாது என்பதனை ஆண்டவர் தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஒருவருடைய துன்பத்தை போக்குவதற்காக மட்டுமே உன்னுடைய தர்மத்தினுடைய நோக்கம் இருக்க வேண்டுமே ஒழிய, உன்னுடைய தர்மத்தின் வழியாக ஒருவருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய, உன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காகவோ, உன்னுடைய அடையாளத்தை அங்கீகரித்து கொள்வதற்காகவோ நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்கக்கூடாது என்பதனை ஆண்டவர் தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் நாம் எப்படி தர்மம் செய்ய வேண்டும்? நாம் எதற்காக தர்மம் செய்ய வேண்டும்? என்னுடைய புகழை பாடுவதற்காக அல்ல,
என்னுடைய புகழை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அல்ல, நான் அடுத்தவரை விட மேன்மையான நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக அல்ல. மாறாக அன்புக்குரியவர்களே, என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார், பசியோடு இருக்கிறார், உணவு இல்லாமல் இருக்கிறார், உடை இல்லாமல் இருக்கிறார், நிறைய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த துன்பத்தை களைவதற்காக, அவருடைய துயரத்தை போக்குவதற்காக நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்கின்ற எண்ணம் படைத்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் அப்பொழுதுதான் நம்முடைய தர்மம் உண்மையான தர்மமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, ஜெபம் செய்ய வேண்டும் என்கின்ற நெறிமுறை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தின் வழியாகத்தான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் மக்களினமாகிய நாம் அனைவருமே கடவுளோடு நெருங்கிய உறவிலே வளருவதற்காக, கடவுளோடு இணைந்திருப்பதற்காக ஜெபம் செய்கிறோம். அனைத்து நற்செயல்களுக்கும் மேலானதாக இருக்கக்கூடியது இந்த ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. இதையே யூத ராபிகள் யூத மக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களை ஒன்று கூட்டி ஜெபம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை விதைத்து வீட்டில் உள்ளவர்களோடு ஜெபம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இரும்பை விட உறுதியான சுவரை வீட்டை சுற்றி கட்டியவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று யூத ராபிகள் யூத மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சுருக்கமாக அதை சொல்ல வேண்டும் என்றால், யார் ஒருவர் குடும்பத்தினரோடு ஒன்றிணைந்து ஜெபிக்கிறாரோ அவருக்கு தேவையான பாதுகாப்பை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இரும்பினால் கட்டப்பட்ட ஒரு சுவரை போல அவர்களுடைய வீடு பாதுகாக்கப்பட்ட நிலையிலே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், தந்தையாகிய இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும், ஜெபத்தின் வழியாகத்தான் இறைவனோடு இணைந்திருக்க முடியும் என்கின்ற நெறிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து என்ன நெறிமுறையை நமக்கு மீண்டுமாக வலியுறுத்துகிறார் என்றால், ஜெபம் என்பது கடவுளை நோக்கியதாக இருக்க வேண்டும். கடவுளை நோக்கியதாக நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய வேண்டுதலை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, இறைவனால் கேட்கப்படுகிறது என்பதனை சொல்லிவிட்டு என்ன எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார் என்றால், இறைவனை நோக்கிய ஜெபத்தை நீ வைத்து கொள்ளாமல் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ ஜெபம் செய்கிறாய் என்றால், மனிதர்களை நோக்கிய ஜெபமாக உன்னுடைய ஜெபம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக நீ உன்னுடைய ஜெபம் இறைவனுக்கு உகந்ததாக இருக்காது என்பதனை தெள்ளத் தெளிவாக சொல்ல விடுகிறார். ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே நம்முடைய ஜெபத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், என்னோடு வாழக்கூடிய என்னுடைய சகோதரர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, என்னோடு வாழக்கூடிய என்னுடைய சகோதரி என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் ஜெபம் செய்யக்கூடாது. மாறாக இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவிலே நான் நிலைத்து நிற்க வேண்டும், இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், இறைவனுடைய அருள் துணையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறைவனை மட்டுமே நோக்கியதாக நம்முடைய உள்ளத்தை அமைத்து கொண்டு நாம் அனைவருமே ஜெபம் செய்ய வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மற்ற மக்களை மையப்படுத்தியோ அல்லது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடோ விளம்பரத்தை தேடியோ நாம் ஜெபம் செய்கிறோம் என்றால் அந்த ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்காது என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, மனிதனை மாண்புள்ளவனாக மாற்றுவதற்கு பண்பு நலனாக, மூன்றாவது பண்பு நலனாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடியது என்ன என்றால் நோன்பு இருப்பது. நோன்பு இருப்பது இன்றும் சரி, யூத மக்கள் மத்தியிலும் சரி எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு மனிதர் நோன்பு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே இறைவனை முகமுகமாக தரிசிக்க வேண்டும், இறை பிரசன்னத்தை நம்முடைய அன்றாட வாழ்விலே உணர வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு மனிதன் நோன்பு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும், எனக்கு கடவுளிடமிருந்து வரம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நோன்பு இருக்கலாம் என்கின்ற அறிவுறுத்துதலும் கொடுக்கப்படுகிறது. அதே வேளையிலே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நான் ஆற்றல் பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும், ஆண்டவருடைய அருள் துணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களும் நோன்பு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நோக்கத்தை தவிர நான் நோன்பு இருப்பதை அடுத்தவர் பார்க்க வேண்டும்,
நான் நோன்பு இருந்து கொண்டு என்னுடைய முகத்தை வாடிக்கிய நிலையிலே வைத்துக்கொண்டு அடுத்தவர் பார்க்கின்ற விதத்திலே நான் நோன்பு இருக்க வேண்டும். அதன் நிமித்தம் இவர் பரவாயில்லை, நோன்பு இருக்கிறாரு, இவரெல்லாம் கடவுளுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு அடுத்தவர் புகழ வேண்டும் என்பதற்காக நீ நோன்பு இருக்கிறாய் என்றால் தவறான எண்ணத்தோடு செய்யப்படக்கூடிய எந்த காரியத்தையும் அல்லது பிறருடைய பார்வைக்காக மட்டும் செய்யப்படக்கூடிய எந்த காரியமும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதனை ஆண்டவர் நினைவூட்டுகிறார். அதனால்தான் ஆண்டவர் இந்த நோன்பை பற்றி பேசும்போது பிறருடைய மதிப்பை பெறுவதற்காக நீ நோன்பு இருக்காதே, பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக நீ நோன்பு இருக்காதே, மாறாக உனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை பெற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரிடமிருந்து வல்லமையை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் அனைவருமே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் நோன்பு இருக்க வேண்டுமே ஒழிய அடுத்தவருடைய பாராட்டுக்காகவோ நான் நோன்பு இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடிப்பதற்காகவோ நாம் ஒருபோதும் நோன்பு இருக்கக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே அறச்செயல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அறச்செயல்களிலே நோன்பு இருக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த 3 வகையான செயல்பாடுகளையும் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு செய்ய வேண்டும் என்பதனையும் ஆண்டவர் இந்த நாளிலே தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார். வெளி வேடத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ பகட்டான வாழ்க்கைக்காகவோ பிறருடைய பாராட்டையும் பிறருடைய மதிப்பையும் பெறுவதற்காகவோ எந்தவித அறச்செயல்களும் செய்யப்படக்கூடாது. மாறாக ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்காக இந்த உலகத்திலே என்னோடு வாழக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய துயரத்தையும் துக்கத்தையும் போக்கி அவர்களோடு இணைந்த நிலையிலே உறவை நல்ல விதத்திலே அமைத்து கொள்வதற்காக இந்த அறச்செயல்கள் எல்லாவற்றையுமே நான் செய்வேன் என்று எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் தீர்க்கமான முடிவை எடுக்கிறார்களோ கண்டிப்பாக அவர் அன்புக்குரியவர்களே அந்த கிறிஸ்தவனும் அந்த கிறிஸ்தவளும் கடவுள் அருளக்கூடிய மாண்பையும் மாட்சியையும் அனுபவிக்க முடியும் என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக மிகவும் விளக்கமாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து வாழுவதும் ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்து வாழுவதும் ஒரு திருத்தொண்டாக பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற நிலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்குரிய பணியாக அது பார்க்கப்படுகிறது. ஆகவே பகிர்ந்து வாழுவேன், பிறருக்கு என்னிடம் இருப்பதை கொடுத்து வாழுவேன் என்கின்ற மாண்பினை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக கடவுளை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் மாற முடியும் என்பதுதான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு ஜெபம் செய்கிறோம்? அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்கிறோமா? அல்லது ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஜெபம் செய்கிறோமா? அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர் புகழ வேண்டும் என்பதற்காக நாம் தர்மம் செய்கிறோமா? அல்லது என்னோடு வாழக்கூடிய என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆகவே அவருக்கு என்னாலான உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நோன்பு கூட அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. நேரத்திற்கு நேரம் நான் தவறாமல் நான் நாளுக்கு நாள் அல்லது வாரத்தில் 5 முறை 6 முறை என்று நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதை விட அந்த நோன்பினால் நான் என்ன காரியத்தை சாதித்திருக்கிறேன் என்று சிந்திக்கக்கூடிய மக்களினமாக மாற வேண்டும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, மனித இனமாக இருக்கக்கூடிய நாம் புனித இனமாக மாற வேண்டும் என்றால் இந்த மனித நிலையிலிருந்து மாண்புள்ள நிலையை அடைய வேண்டும் என்றால் விளம்பரத்தை தேடாது மக்களினுடைய பகட்டையும் மக்களினுடைய பாராட்டையும் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது என்கின்ற உறுதியான மனப்பான்மையோடு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம்.
அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவன் 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 தூயவன். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து மனிதர்களாகிய உங்களை மாண்புள்ளவர்களாக மாற்றுவது அறச்செயல்கள்தான். விளம்பரத்திற்காக செய்யாமல் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு செய்யுங்கள் என்கின்ற அழைப்பினை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தவர், நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென்.
மறையே நீ இணையாளவாராய் கலையாத கனவாக எனில் உறையவாராய். நீங்காத மறையே நீ இணையாளவாராய் கலையாத கனவாக எனில் உறையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ இணையாளவாராய் கலையாத கனவாக எனில் உறையவாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா. உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமதைய திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறைத்து காட்டுகின்றது. அதுபோல உமது திருவையிலும் ஒற்றுமையை அது விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் எப்பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
தாயாரின் பத்தானியல்லோ உன்னதமா பேருமாட்சி உற்ற பாக்கியனே. அன்னை தாயாரின் பத்தானியல்லோ உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.